ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதாவது மொத்தம் 2 ஹீரோ இந்த படத்துக்கு. ஆமாம், 2 ஹீரோ இருக்காங்க. இந்த 2 ஹீரோக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மாட்டிக்குது ஒரு குரூப் ஆண்ட. அப்போ எதுக்குடா 2 ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு ஹீரோ போதும்ல ஒரு குரூப்பு கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஆனால் அந்த குரூப்ல இருந்து கடத்திட்டு போனவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாயாஜாலி. அவன் நினைச்சா பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹீரோவையும் தூக்கி அட்டன் ஸ்பாட்ல காணாம போக வச்சிடறான். அந்த மாதிரி ஒரு மாயாஜாலி. சரி, ரொம்ப பேசாம படத்துக்குள்ள போலாமா? ஓகே, நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் அப்படியே தன்னோட கழுத்தில் என்னமோ ஒரு 8 பூச்சி மாதிரி இருக்குது. அந்த 8 பூச்சியை வச்சுட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த 8 பூச்சின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் திரவ மாதிரி இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். அப்படியே அவன் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்குங்க. அந்த தள்ளு வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷங்கள்லாம் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த தள்ளு வண்டியில் இருக்கிற மனுஷன் எல்லாத்தையும் இந்த பக்கம் தூக்கி போட அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷ பய பிள்ளைங்களாம் அப்படியே படுத்து கிடக்குறாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தன் கழுத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த 8 பூச்சி மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே முழிக்கிறாரு. அந்த பக்கம் இருக்கிறவன் என்ன பண்றான், அந்த 8 பூச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கவே சரியா கவனிக்க மாட்டேங்கிறான். உடனே நம்ம ஹீரோ போய் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு பாத்தீங்கன்னா அப்படி தப்பிச்சு வெளியில வந்துகிட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ வெளியே வந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா கை கால்லாம் கட்டி போட்டு ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் சொல்றாரு, ஏமா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லுவே பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஒருத்தன் ஒரு கருப்பு கலர்ல சூட்டை போட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபேஸை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அப்படியே ரிவ்யூவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பு கலர் சூட்டு போட்டிருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் அந்த மாயாஜாலி. சரிங்களா, அந்த மாயாஜாலி அப்படியே நம்ம மந்திரத்தை படிக்கிறான். அப்படி மந்திரத்தை படிச்சதும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க வராங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஜிம்பாடி போல அங்க வந்தவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அப்படியே அங்க இருக்கிற ஒரு கம்பியை வச்சு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த மாயாஜாலி கிட்ட சண்டைக்கு போக, அதாவது நம்ம ஹீரோ அடிக்க வந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த மாயாஜாலி இருக்கான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட சண்டைக்கு போறான். அப்படியே அந்த மாயாஜாலி அவனோட கையால பாத்தீங்கன்னா ஒரு குத்துறான். அப்படி குத்துனதுமே அந்த இடத்த விட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே ஒரு தண்ணியில வந்து உழுவுறாங்க. அப்படியே உழுவுற இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் தண்ணில இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா அதாவது இவன் விழுந்தான் பாத்தீங்களா, அந்த இடம் மாதிரியே தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் இல்ல, நிறையவே டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. என்னடா இது, என்ன ஊர்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதோட பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனை பிளாங்க் பண்ணிட்டு இந்த சிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த சிட்டியும் முத்தும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு அவுட் ஜூம்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிட்டி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த செகண்டே நம்ம 2வது ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. இப்போ ஒருத்தர் கோட் சூட் போட்டு இருந்தாருல, சரி திருப்பியும் பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்றாரு, ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் இருக்கும், ஒரு சின்ன பசங்க எல்லாம் போடுற மாதிரி ஒரு ஜாக்கெட் இருக்கும். அந்த ஜாக்கெட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பைப்புல எடுத்து போட்டுக்கிறாரு. அப்படி போட்டதும் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன பையன் வந்து நினைக்கிறான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பையனோட ஜாக்கெட் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டிருக்கான். அந்த சின்ன பையனும் பார்த்துட்டு நிக்கவே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த சின்ன பையன் கிட்ட இங்க பாரு எனக்கு பயங்கரமா குளிருது அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் சொல்லலாம்னு போறாரு. ஆனா அது பேச முடியல நம்ம ஹீரோனால. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா பாய் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு நல்லா வளர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், அந்த சின்ன பையன் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதாவது அந்த மாயாஜாலக்காரன் தான் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பேச முடியாம பண்ணி வச்சிருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நான் சொன்னேன் இல்லைங்களா 2வது ஹீரோ இந்த கோட் சூட் போட்டிருக்காரு, இதுதான் நம்ம 2வது ஹீரோ. அவர் என்ன பண்றாரு, ஒரு பிசினஸ் மேன் மாதிரி, அதாவது கொஞ்சம் திருட்டு பிசினஸ் மேன் மாதிரி, ஓகேங்களா. ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு ஒரு பெரிய பணப்பொட்டியை பார்த்தீங்கன்னா அந்த மேன் கிட்ட இருந்து அப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு இந்த நம்ம ஹீரோ 2வது ஹீரோ. சரிங்களா, என்னடா இது இப்படி சொல்றியே, இவங்க ஹீரோவே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா இவர் ஹீரோ தான், ஓகேங்களா. போக போக உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ பக்கம் வரலாம். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்காரு இல்லைங்களா, அவரும் பார்த்தீங்கன்னா ரோடோரமாக சுற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பேச ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஹெல்ப் வேணும். ஹெல்ப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம 2வது ஹீரோ இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிங் டேவாக இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காமே இந்த பிஸ்னஸை பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஹீரோ போயிடுறாரு. இதை பார்த்து கோச்சுக்கிட்ட அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே அந்த வீட்டோட டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ஊருன்னு தெரியல, காசு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் இருந்து
நடந்துகிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 போலீஸ் வராங்க. அந்த 2 போலீஸ் வந்துட்டு சரி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாதுங்க. அந்த 2 போலீஸும் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்றாரு, இங்க பாருங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண வராரு. ஆனா அவனால தான் பேச முடியாது. அந்த மாயாஜாலக்காரன் தான் பாத்தீங்க அப்படி பண்ணிட்டான் இல்லையா. ஓகே, இதுக்கு மேல நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அவரு என்ன பண்றாரு, அந்த 2 போலீஸை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க. அந்த சீனை பிளாங்க் பண்றாங்க. அப்படியே பிளாங்க் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம 2வது ஹீரோ இருக்காரு இல்லைங்களா, நம்ம 2வது ஹீரோ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை கடத்திட்டு போற மாதிரி கட்டுறாங்க. யாரடா அது அப்படின்னு பார்த்தா அதாவது அந்த மாயாஜாலக்காரன் சொன்ன பாத்தீங்களா, அவன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை பாத்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டு இருக்கா சம்மதமே இல்லாம. இது எல்லாத்தையும் நம்ம 2வது ஹீரோ பாக்குறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வச்சிருந்த பிஸ்டல் பாத்தீங்கன்னா சுடுறாரு. அங்க சுடுறப்ப அந்த புல்லட்டும் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஒரு போர்ட்டல் உருவாகி காணாம போயிருது. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எந்திரிச்சு பாக்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவ்வளவு நேரம் கனவு மாதிரி நடந்திருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் காணோம். நம்ம ஹீரோக்கு என்னடா இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியில பயங்கரமா நிறைய சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன சத்தம்னு சொல்லி 2வது ஹீரோ என்ன பண்றாரு, வெளியில போய் எட்டி பாக்குறாரு. அப்படி எட்டி பாக்குறப்ப நம்ம 2வது ஹீரோ வீட்டை சுத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய காட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க எதுக்காக இப்படி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாம நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, போட்டு அங்க வரவங்க எல்லாத்தையும் பயங்கரமா அடிச்சு நோக்கி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அடிக்கிற அடியில அவன் பாத்தீங்கன்னா அப்படியே படுத்து தூங்கிடுறான். நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரி 2வது ஹீரோவும் கிடையாதுங்க. அப்படியே போட்டு சலிக்காம அடிச்சு தள்ளிக்கிறாங்க. ஆனா எப்படியும் பாத்தீங்கன்னா நம்ம 2வது ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 2வது ஹீரோ ஒரு வேலையை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும். ஆனா என்ன முடிச்சுக்காம நம்ம 2வது ஹீரோ இருப்பாரு, கொஞ்சம் அமௌண்ட் மேட்டர்ல பாத்தீங்கன்னா மாட்டிருப்பாரு. இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா அந்த குரூப் என்ன பண்றாங்க, இப்ப நம்ம 2வது ஹீரோ கொள்ளலான்னு வரவே நம்ம 2வது ஹீரோ ஆக்ஷன் டைம்ல இறங்குறாரு. அவ்வளவுதான், அந்த சீனை கட் பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் மயக்கத்துல கிடக்குறாரு. ஆமா, அந்த 2 போலீஸ் அடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் தூக்கிட்டு பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கண்ணை முழிக்கிறாரு. அப்படி கண்ணை முழிச்சதும் ஃபர்ஸ்ட் பேஜா யாரை பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவோட ஒரு பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோவோட பொண்ணு. சரிங்களா, எதுக்காக பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு இழுத்து சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும். அதுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ 2வது ஹீரோன்னு சொல்லி உங்களுக்கு குழப்பப்படுத்தக்கூடாது. அதனாலதான் நல்லா கிளியரா சொல்றேன். சரிங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கவே அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்க போல. அந்த லேடி டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மயக்கூசி மாதிரி போட்டு அப்படியே தூங்க வைக்கிறாங்க. அடுத்த கட்டம் ஆகுது. இப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. எந்திரிச்சதும் பாத்தீங்கன்னா அந்த லேடி டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்றாரு. அந்த லேடி டாக்டர் என்ன பண்றாங்க, ஒரு நோட்டு ஒரு பெண்ணை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ சொல்றத பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி இடத்துல தான் இருந்தேன், என் பொண்ணை கடத்திட்டாங்க, நான் எப்படி இங்க இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பதிக்கிறாரு. ஓகே, இப்போ அந்த சீனை பிளாக் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த வில்ல பையன்ல ஒருத்தன் இருந்தான் இல்லைங்களா, சொல்றேன் சரிங்களா, இது கொஞ்சம் புரியுற மாதிரியே சொல்றேன். ஒருத்தன் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து இறங்குறான். அந்த கார்ல இருந்து இறங்கினதும் நம்ம 2வது ஹீரோ பாத்தீங்கன்னா வேவ் பாக்குறாரு. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்றாரு, முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லேடி டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொட்டி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொட்டி தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ இந்த பக்கம் பார்த்தா அந்த காருக்குள்ள இருந்து இறங்கினா பாத்தீங்களா, அவன் பாத்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் இருக்கு. அந்த சூட்கேஸ் எடுத்து நடந்து வந்துகிட்டே இருக்கவே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. நல்ல ஒரு பால் அடைஞ்ச பங்களா. அந்த பங்களால யார் இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லல இல்லைங்களா, அந்த மாயாஜாலி இப்போ அந்த இடத்துல ரெண்டுகிட்டு இருக்கான். உடனே இந்த மாயாஜாலியை பார்த்தா அவன் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கையில ஒரு பெட்டி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பெட்டியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது என்னமோ அந்த மாயாஜாலி கையை வச்சதும் பாத்தீங்கன்னா பயங்கரமா மினுக்க ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம பின்னாடி 2வது ஹீரோ நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னென்னதான் இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்துச்சு பாத்தீங்களா அந்த ப்ராடக்ட், அது அப்படியே கையில எடுக்கிறான், காணாம போயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த மாயாஜாலி தன்னோட கையில இருந்து ஒரு பவுச் மாதிரி எடுக்கிறான். அந்த பவுச் எடுத்து கொடுக்குறான். பார்த்தா உள்ள டைமண்ட் இருக்கு. உடனே இந்த பயபுல என்ன சொல்றேன், எனக்கு டைமண்ட்லாம் வேணாம், என்னோட கையை பார்த்தனா எப்படின்னு நீ சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவே அந்த மாயாஜாலி என்ன பண்றான், அந்த பவுச்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விதை மாதிரி கொட்டுறான். அப்படி கொட்டினதுமே அந்த கையை உள்ள வச்சு அப்படியே அவனோட கையை திருப்பியும் வர வச்சிடறான். இதெல்லாம் இப்படியே பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கவே திடீர்னு நம்ம 2வது ஹீரோ என்ன பண்றாரு, என்ட்ரி கொடுக்குறாரு. அவ்வளவுதான், என்ட்ரி கொடுத்துட்டு இப்ப 2 இடத்துல பயங்கரமான ஃபைட். அதாவது அந்த மாயாஜாலியுமே அடுத்தது நம்ம ஹீரோவும் அடிச்சு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலுமே அந்த மாயாஜாலி இருக்கான் பாத்தீங்கன்னா உனக்கு நிறைய வித்தை இருக்கு. நம்ம ஹீரோ அடிக்க வர டைம்ல அந்த இடத்த விட்டு காணாம போயிடுறான். அதனால என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவன் பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுதா. அப்படியே அந்த மாயாஜாலி பாத்தீங்கன்னா காணாம போயிடுறான். அந்த சீனை அப்படியே முழுசா கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம 2வது ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதே
ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் எப்படியோ ஓரளவுக்கு இன்வைட் ஆகிக்கிறாங்க. அது கொஞ்சம் டைமாக எடுக்கும். அதனால நான் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ்லாம் என்ன அந்த அளவுக்கு மோஸ்ட்லி ஆட் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ஓரளவுக்கு ஆட் ஆகிக்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே ஒரு டீமாக சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு ஃபுல்லாக மெமரிலெஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாயாஜாலிக்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மைண்டை முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இலேசர் பண்ணியிருப்பான். அப்பப்போ பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஞாபகம் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு இப்படிலாம் நடந்தது, என்னோட பொண்ணுக்கு இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழசு எல்லாமே போட்டு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 5 மணி ஆகுது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படியே அந்த குரூப் நினைவு திரும்பிடுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவே டப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அதே மாதிரி இன்னொரு கனவு வந்திருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதாவது நம்ம ஹீரோவோட கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் மிஷின் மாதிரி தெரியுதுங்க. அந்த மிஷினோட கடையும் பார்த்தீங்கன்னா இதே ஊர்ல இருக்கு. உடனே நம்ம ஹீரோ அந்த திக்கு வாயை வச்சுக்கிட்டு திருப்பியும் நம்ம டாக்டர் கிட்ட சொல்லவே அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு கூட்டு போறாரு. அங்க கூட்டு போனா இந்த மிஷினை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் தான். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் பிரபலம் ஆகலைங்க. அப்படியே அந்த மிஷினை பார்க்குறாங்க. அந்த மிஷினை பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டிக்கா இருக்கு. பயங்கரமா கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாரு போல. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் என்னோட 18 வயசுல இருந்து இந்த மிஷினை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, இந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணிட்டு வரதுக்கு நான் ஒரு டைம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னொரு டைம் மட்டும்தான் பண்ண முடியும். இதோ அந்த கீ இங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையில் பார்த்தீங்கன்னா அந்த கீயை தராரு. அப்படி நம்ம ஹீரோ அந்த கீயை வாங்குறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குல்லா மேன், அதாங்க அந்த மாயாஜாலக்காரன். அப்படி அந்த சாவியை பார்த்தீங்கன்னா தன்னோட கையால் ஒரு மாதிரி இழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாயாஜாலக்காரன் என்ன பண்ணுறான், தன்னோட வாயிலிருந்து ஒரு பயங்கரமான புகையை பார்த்தீங்கன்னா விட ஆரம்பிக்கிறான். 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட அவங்கள சுற்றி 4 பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக புகை விட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. இன்க்ளூடிங் அந்த சயின்டிஸ்ட் முதல்ல கொண்டு மயக்கம் அடைஞ்சிடறாரு. அப்படி அந்த சீனை நம்மளுக்கு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம யார் யார் கட்டுறாங்க அப்படின்னா அதாவது நம்ம 2வது ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. மீதி எல்லாத்தையும் காணோம். என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கவே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு குண்டு பையவெல்லாம் வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்துகிட்டு இருக்கவே நம்ம 2வது ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவனை அடிச்சு போட்டு இந்த பக்கம் போனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ காலத்தில் அந்த 8 கால் பூச்சை ஒட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோக்கு அள்ளு விடுது. ஏன்னா சும்மாவே நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படி போட்டு அடிப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லை மாதிரி இருக்கிறது வச்சு விட்டாங்க. எப்படியோ நம்ம 2வது ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோவை அடிச்சு போட்டு அவன் கிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த 8 கால் பூச்சையை எடுத்துடுறாரு. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மாயாஜாலக்காரனை தான் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கவே அவனுக்கு முன்னாடி ஒரு 3 உருவம் வருது. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாயாஜாலக்காரன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் வந்திருக்கான். அப்படியே திருப்பியும் வந்துட்டு நம்ம 2 ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்றான். ஒரு வலை மாதிரி பாட்டு பார்த்தீங்கன்னா 2 பேத்தையும் பிடிச்சிட்றான். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கா. அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹீரோவையும் கை காப்பால் தொங்க போட்டுடுறான் அந்த மாயாஜாலக்காரன். இப்படி அந்த மாயாஜாலக்காரன் வந்துக்கிட்டு இருக்கவே யாருடா அது இப்போ முகத்தை காட்டுறாங்க. அதாவது இவங்க கெட்டவங்கெல்லாம் கிடையாது. அந்த லேடி டாக்டர் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த லேடி டாக்டரோட உடம்பை பார்த்தீங்கன்னா அந்த மாயாஜாலக்காரன் எடுத்துக்கிட்டான். அந்த லேடி டாக்டர் என்னமோ பார்த்தீங்கன்னா நல்லவங்க தான், சரிங்களா. இப்போ அந்த லேடி டாக்டர் என்ன பண்ணுறாங்க, இல்லை மாயாஜாலக்காரன் என்ன பண்ணுறான், அந்த கூண்டில் நிறைய பேர்த்த அடிச்சு வச்சுருந்தா இல்லைங்களா. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவோட குழந்தை, அதுக்கப்புறம் 2வது ஹீரோவோட ஒய்ஃபு. இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆத்மாவின் இளமையான சக்தி இருக்கும் பார்த்தீங்களா, அதாங்க இந்த இளம சக்தி. அந்த இளம சக்தியை பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கவே, அதாவது இந்த மாயாஜாலக்காரன் எடுத்துக்கிட்டு இருக்கவே நம்ம 2வது ஹீரோ எப்படியோ ட்ரை பண்ணி அப்படியே அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த மாயாஜாலக்காரனை தூக்கிட்டு அந்த ஒரு போசி மாதிரி இருக்குங்க அதுக்குள்ளே போயிடுறாரு. சரிங்க, அவர் போர்ட்டல் மாதிரி இருக்கு. அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா உடைச்சிக்கிட்டு அந்த மாயாஜாலக்காரனை தூக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூண்டில் அடைச்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மல் டைப்புக்கு வராங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிற தன்னோட குழந்தை அண்ட் ஹீரோவை தேடுற ஒய்ஃப், சரிங்களா. இப்படி நடந்துகிட்டு இருக்கவே ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கட்டுறாங்க. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2வது ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, எஃப்எம்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஹீரோ குரல் மாதிரி கேட்குது. இங்கே பாரு, நான் உயிரோட தான் இருக்கேன், உனக்காக பார்த்தனா நான் சீக்கிரம் பூமிக்கு வந்துடுவேன் அப்படின்னு கேட்குது. சரி, ஓகே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு படத்தில் பார்க்கலாம்.